பயத்தின் நிமித்தம் தோன்றிய வழிபாட்டு முறைகள் கால ஓட்டத்தினால் தங்களின் அனுபவங்கள், தொகுக்கப்பட்ட அறிவு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு பல்வேறு மாறுதல்களை கண்டது. பல்வேறு புதிய விடயங்கள் உள்வாங்கப்பட்டன, சில தவிர்க்கப்பட்டன, சில பயன்பாட்டிலிருந்து விலக்கப்பட்டன. இவையாவும் தன் சார்ந்த சமூக வாழ்வியலில் தான் சார்ந்த சூழலில் இருந்து கிடைத்த அனுபவங்களின் தொகுப்பினூடாக நிகழ்ந்த விடயங்கள். தான் கண்ட கேட்ட விடயங்களை தெய்வீக அம்சத்தோடு தொடர்பு படுத்தி விளங்கிக் கொள்ள முயற்சித்தமையின் காரணமாக இயற்கை தெய்வ வழிபாடு தோன்றியது. இயற்கையை திருப்திப்படுத்துவதன் மூலம் தனக்கு பல்வேறு நன்மைகள் வந்து சேரும் என்ற எண்ணமானது வேள்வி அல்லது யாக முறையினை தோற்றுவித்தது. இதன் வளர்ச்சி படிநிலையானது பல்வேறு யாக முறைகளை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாகியது. ஆதி மனிதனின் வாழ்வில் சூரிய வழிபாடு பிரதானமாயிருந்தது. நெருப்பின் பயன்பாடு அறியப்பட்ட பின்னர் நெருப்பினை சக்தி வாய்ந்த சூரிய கடவுளின் பிரதிநிதியாக கருதினர். இதன் தொடர்ச்சியாக தங்களை காத்து கொள்ளவும் தங்களது வேண்டுகோள்களை சூரிய கடவுளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் ஊடகமாய் நெருப்பு விளங்கத் தொடங்கியது. இந்த புள்ளியில்தான் வேள்வி அல்லது ஹோமங்கள் தொடங்கியிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக கருதி பொருட்கள், விலங்குகள் என்பவற்றை யாகத்திலிட்டு வழிபட்டிருக்கின்றனர். நெருப்பினை ஏற்றி பல்வேறு பொருட்களை இட்டு எரிப்பதன் மூலம் இறைவனை வழிபடும் முறையே ஹோமம் என பொதுமைப்படுத்திவிடலாம். இந்த மரபானது வேதகாலத்திலிருந்தே ஹோமங்கள் வளர்க்கும் முறையானது வளர்ந்துள்ளது. ஹோமம் செய்வதன் மூலம் தெய்வங்களை திருப்திப்படுத்தி பலன்களை அடைந்திடலாம் என்கிற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் அண்மை கால ஆய்வுகள் ஹோமத்தின் பலன்களை அறிவியல் ரீதியாகவும் நிறுவிக் கொண்டிருக்கின்றன. ஹோமத்தில் இடப்படும் பல்வேறு பொருட்கள் எரிவதனால் உண்டாகும் வேதி வினைகளின் பலன்கள் அதிகமானது. மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஹோமத்தில் அறிவியல் வாதங்கள் காணப்படுவதாக அறிஞர்களின் அபிப்பிராயங்கள் தெரிவிக்கின்றன. ஹோமத்தீயினால் உருவாகும் புகையானது மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை அழிப்பதாகவும் மனித உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதாகவும், ஹோமம் நடக்கும் இடத்தை சுற்றியிருக்கும் நீர்நிலைகள், உணவுப் பொருட்கள் ஆகியவை நச்சுத்தன்மை அடையாதவாறு பாதுகாப்பதாகவும், காற்றில் பரவியிருக்கும் கரி அமில வாயுவினை சிதைத்து ஆக்சிஜனை அதிகரிப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஹோமத்தில் உருவாகும் புகையானது சூரிய ஒளியோடு கலந்து உருவாகும் ஒளி வேதி சேர்க்கையினால் கதிர்வீச்சுக்களிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சத்தமும் வெளிச்சமும் இல்லாத வாழ்க்கையை நாம் நினைத்தே பார்க்க முடியாது. ஒளியின் மூலம் வெப்பம். யாகம் என்பது இந்த இரண்டு சக்திகளை ஒருங்கிணைக்கும் ஒரு நிகழ்வு. இந்த ஒருங்கிணைப்பு மனித உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை விளைவிப்பதோடு யாகம் செய்யும் இடத்தின் சுற்றுப்புற சூழலிலும் பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது ஒரு நொடிக்கு 1,10,000 ஒலி அலைகள் உருவாகுவதாக ஆய்வொன்று கூறுகிறது. இந்த அதிர்வானது உச்சரிப்பவரின் உடலில் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இது மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் தனித்துவமான அதிர்வுகளை உருவாக்கக்கூடியவை. இவ்வகை மந்திரங்களை ஒத்திசைவுடன் குழுவாக சொல்லும் போது அவை உருவாக்கும் உணர்வுகளையும் அதிர்வுகளையும் அந்த சூழலில் இருப்பவர்கள் அனுபவிக்க முடியும். ஹோமங்கள் பொதுவாக ஏதேனும் ஒரு வகையான எதிர்பார்ப்புகளை முன்வைத்தே செய்யப்படுகிறது. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறிட, நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள, சமூக நன்மைகளை முன்வைத்து என எதிர்பார்ப்புகளே முன்னிலை வகிக்கின்றன. பரிகாரங்களில் மிகச்சிறந்து விளங்குவது ஹோமங்கள். தேவர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் தொடங்கி நாடாளும் அரசர்கள் முதல் சரித்திர காலம் முதல் தொன்று தொட்டு இன்று வரை தங்கள் இஷ்ட காரியங்களை யாகத்தின் மூலமே பூர்த்தி செய்து கொண்டனர். ஹோம தீயிலிடும் மூலிகை பொருட்கள் தெய்வத்திற்கு, தேவதைகளுக்கு உணவாகின்றன. இந்த ஹோம தீயில் இடும் மூலிகைக்கு சக்திகள் உள்ளன. புல்லுருவி சர்வ வசியத்தையும், தோள் கொடுக்கு ராஜ வசியத்தையும், வெள்ளருக்கு சத்ரு வசியத்தையும், சீந்தில் தேவ வசியத்தையும், இன்னும் பற்பல மூலிகைகள் பல காரியங்களுக்கும் பயன்படுகிறது. ஹோமத்தின் போது புனித நீரால்
கும்பத்தை நிரப்பி அலங்கரித்து வேண்டிய தெய்வங்களை அதில் ஆவாகனம் செய்து குத்துவிளக்கில் அஷ்டலட்சுமிகளை ஆவாகனம் செய்து ஹோமத்தீயில் தெய்வங்களை வசியம் செய்து பால் பழம் தேன் மூலிகை சமித்துக்களை ஹோமத்தில் தெய்வத்திற்கு உணவாக கொடுத்து உரிய மந்திரமோதி நம் குறைகளை தேவைகளை தெய்வத்திடம் கூறும்போது தெய்வங்கள் அதனை ஏற்று நமக்கு மகிழ்வுடன் பலனை தருகின்றன என நம்பப்படுகிறது.